லேட்டஸ்ட் நியூஸ் சொல்ல போறேண்ணே. தெரியல, பாவம் ஈஷா அண்ணி பணம் சம்பாதிக்க என்ன பண்ணுவாங்களோன்னு புரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களை மாதிரியே 48 மணி நேரம் போட்டியில தோத்துருவாங்களான்னு தோணுது. இன்னும் 2 நாள்ல 11,580 ரூபாய் நீ கொண்டு வந்து குடுக்கலனா உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடணும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல. ஆனா அண்ணன், ஒருவேளை அண்ணி கண்டிஷன்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா? அவ ஜெயிப்பாளா? இஷா சின்ன வயசுல இருந்து மாளிகையில வளர்ந்தவ. காலையில பெட்ல இருந்து எழுந்ததுல இருந்து நைட்டு பெட்ல போய் படுக்கிற வரைக்கும் முன்ன பின்ன 4 வேலைக்காரங்க அவளை சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பொண்ணு வேலை பார்க்கறது இருக்கட்டும், வேலைக்கான அர்த்தமே அவளுக்கு முதல்ல தெரியாது. அவ சம்பாதிச்சுட்டு வருவான்னு நீ சொல்றியா? வெறும் 2 நாளைக்குள்ளேயே, அதுவும் 14,580 ரூபாய். நீ நடக்காத விஷயத்த பேசுற. ஆனா சூரஜ் அண்ணன், அண்ணி நிறைய படிச்சவங்க, யாருக்கு தெரியும்? என்னதான் எவ்வளவு படிச்சிருந்தாலும் ஃப்ரிட்ஜோட ஒரு பிளக்க கூட சரி பண்ண முடியல. இந்த ஸ்க்ரூ டிரைவரை சைட்ல வச்சுட்டு நீங்க கொஞ்சம் சைடுக்கு வந்துடுறீங்களா இஷா மேடம்? அது என்னன்னா, படிப்புக்கும் அறிவுக்கும் வாழ்க்கையோட அனுபவத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பண்டி. உனக்கு புரிஞ்சுதா? மெஹக், உனக்கு என்கேஜ்மெண்ட்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் உன்னை பார்த்து வாழ்த்து சொல்லலான்னு வந்தேன். மெஹக், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, நான் போடுற கியூட் ட்ரெஸ்ஸஸ்லாம் உனக்கு பிடிக்கும் இல்லையா? நீ எப்பயும் என்னை பாராட்டிட்டே இருப்பல்ல, எனக்கு ஃபேஷன்ல நல்ல நாலேஜ் இருக்குன்னு. எப்பயும் பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி என்னதான் நீ ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தர சொல்லுவ, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு ஈஷா. அது நான் என்ன யோசிச்சேன்னா, அது உன்னோட என்கேஜ்மெண்டோட லெஹங்கா நான் டிசைன் பண்ணி தரட்டுமா? அஃப்கோர்ஸ் நீ ஏதாவது பெரிய டிசைனர் கிட்ட கொடுத்து தான் டிசைன் பண்ணுவ, ஆனா அவரும் சார்ஜ் பண்ணுவாருல. நான் உனக்கு அதுக்கு பாதி அமௌண்ட்லயே பண்ணி கொடுத்துடுறேன். ஐ நோ இஷா, நீ டிசைன் பண்ண கண்டிப்பா பெஸ்டா தான் தெரிவேன். லெஹங்கா மட்டும் இல்ல, என்னோட மொத்த வெட்டிங் ட்ரெஸ்ஸஸும் உன்கிட்டே கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு நீ இஷா குலாப் சிங்கா இருந்திருந்தா கொடுத்துருப்பேன். இப்ப நீ இஷா சூரஜ், உன் புருஷனோட முழு பேர் என்ன? ஏதோ ஒண்ணு, ஆனா நான் சொல்ல வர்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். எனிவேஸ், டீயை குடிச்சிட்டு கிளம்பு. என்ன அவ ரொம்ப சந்தோஷமா அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணால. அப்ப சரி, நல்லா அவ அதை அனுபவிக்கட்டும். எனக்கு இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல பண்டி. உன்னோட உயிர் போயிருக்கும் காவியா. கீழே அவ்வளோ வயசு இருந்துச்சு, நீ சுவிட்ச் போர்டு மேல தண்ணி ஊத்திட்டியா என்ன? அட, ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? நீ எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்த? எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது எனக்கு எதுவும் ஆக விட மாட்டீங்கன்னு. உங்களுக்கு தைரியம் வர வைக்க எனக்கு இருந்த ஒரே வழி அதுதான். எனக்காக நீ எந்த எல்லைக்கும் போவியா? நீ உன் உயிரை பத்தி கூட கவலைப்படல. ஒன் செகண்ட், நீ இங்கே இரு, நான் இப்போ வந்துடுறேன். ஆமா, நீங்க எங்கேயாவது போறீங்களா? அண்ணி ஏதாவது சொல்லுங்க. என்ன சொல்ற ஆரவ்? என்ன சொல்றது? எனக்கு இங்க இருக்கிறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. நான் இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறேன். எப்போ நான் உண்மையிலேயே பிரெக்னென்ட் இல்லைன்ற விஷயம் மாமாக்கும் உன்னோட அண்ணனுக்கும் தெரிய வரும்போது அவங்க என்னையும் விட மாட்டாங்க, என் குடும்பத்தையும் விட மாட்டாங்க. இல்ல இல்ல, எனக்கு இங்க இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, என்ன போக விட்டு. அண்ணி ஓடுறது இதுக்கான தீர்வு கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அப்பாவும் அண்ணாவும் அமைதியா இருப்பாங்களா? இல்ல, இந்த உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பாங்க.
இங்க பாருங்க, ஆரோ சார் கரெக்டா தான் சொல்றாரு. போகணும்னு நினைக்கிறது சரியான தீர்வு இல்ல. நீங்க இங்கிருந்து போயிட்டா பிரச்சனை கம்மியாகாது, அதிகமா தான் ஆகும். அப்புறம் உங்களால பிரெக்னென்ட் ஆக முடியலன்னா அதுக்கு நீங்க மட்டும் காரணம் கிடையாது. அப்படின்னா அது என்னன்னா, நான் உங்க ரிப்போர்ட்டை படிச்சேன். உங்ககிட்ட எந்த குறையும் இல்ல. காவ்யா, ஒருவேளை அனுராக் சார் கிட்ட ஏதாவது குறை இருக்கலாம் இல்லையா? ஆனா இந்த விஷயத்தை எப்படி வெளில கொண்டு வர்றது? ரியா, எனக்கு உன்னோட போன் கொஞ்ச நேரத்துக்கு தேவை, தர முடியுமா? ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பொதுவா யாருக்கும் என்னோட போனை தரமாட்டேன். முக்கியமான விஷயங்கிறதுனால தரேன். அப்புறம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்துடணும். கண்டிப்பா, தேங்க்யூ. ஹலோ, ஐம் ஈஷா. நீங்க நியூஸ் பேப்பர்ல ஜாபுக்காக ஆட் கொடுத்திருக்கீங்க. எனக்கு அந்த வேலை ரொம்ப நல்லா தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஆனா மகாராணி, ஒரு கிளாஸ் குடிக்க தண்ணி கொண்டு வா. தொண்டை பயங்கரமா எரியுது. தராது. ஹலோ சார், ஒரு செகண்ட் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கல்ல. இந்தாங்க. ஹலோ சார், நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நான் என்ன படிச்சிருக்கேன். மகாராணி, மாத்திரை சாப்பிட நேரம் ஆயிடுச்சு. வந்து மாத்திரையை கொடுத்துட்டு போ. ஹலோ, போனை கட் பண்ணிட்டாரு. நல்ல வேலை அத்தை என்னை கண்டுக்காம விட்டுட்டாங்க. இப்ப இவளதான் நல்ல வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவ பந்தயத்துல தோத்துட்டான்னா அங்க போயிடுவா. அப்புறம் அவங்க குஷ்பு அன்னிக்கிட்ட இருந்து எனக்கு பணம் கிடைக்காதே. நீ ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி எப்பவும் பறந்தாகாதுன்னு சொல்லுவாங்க. மனுஷங்க அவங்க தகுதி திறமைக்கு ஏத்த மாதிரி தான் எந்த சவாலா இருந்தாலும் ஏத்துக்கணும். இல்லனா அவங்களால நிலையா நிக்கவும் முடியாது, நிலையா ஜெயிக்கவும் முடியாது. நீ வேணா பாரு, இவளுக்கு ஒழுங்கா ரவுண்டா சப்பாத்தியே போட தெரியல. இவ வெளியே வேலைக்கு போறாளாம். அவ சப்பாத்திய ரவுண்டா போடலைனாலும் வேலைக்கு போகலைனாலும் இந்த போட்டியில ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல. ஆனா எனக்கு அவ இங்க இருந்து போக கூடாது. என்னோட ஆசை எல்லாம் இது மட்டும்தான். ஹலோ, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே, ஆனா என்னோட வேலையில எந்த குறையும் இருக்காது. இங்க பாரு மகாராணி, வெறும் வயிற்றுல மாத்திரை சாப்பிட முடியாதுல, 2 பிஸ்கெட்டாவது எடுத்துட்டு வா. தரேன். ஹலோ, இவரு போன் கட் பண்ணிட்டாரே. அட கடவுளே, ஓ காட், நான் திரும்பவும் சப்பாத்தியை கறிக்கிட்டேனே.